அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேபி ஈஸ்வரி. இது அரசியல் வேட்டை. அதாவதுங்க, நம்ம ரோபோ சங்கர் சொன்ன மாதிரி அன்னைக்கு காத்தால 6 மணிக்கு எழுந்து பார்த்தோம்னா அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் வந்துருச்சு. என்னடா இது அப்படின்னு டிவியை பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது. முதலமைச்சர் டினாமினேஷனோட விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை வச்சுக்கோங்க. 2000 ரூபாய் தமிழகத்துல ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோடை காலம் வருது, ஏப்ரல் மே வெயில் அடிக்குங்க. 2000 ரூபாயில ஊட்டி கொடைக்கானலாம் போயிட்டு லைஃப் என்ஜாய் பண்ணுங்க, முடிஞ்சா சேவ் பண்ணி வைங்கலாம் சொன்னாங்க. அதற்கு பிறகு என்ன சொன்னாங்கன்னா, அந்த 5000 ரூபாய் கொடுத்துருக்கோம்ல, இதை நின்று பேசுங்க, அடுத்த முறை வந்து டிஎம்கே தாங்க ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. அதுவும் போக பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போல, டிஎம்கே தான் ஆட்சியை பிடிக்கும். இந்த 5000 ரூபாய் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. செய்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கிற அளவுக்கெல்லாம் தில்லு திராணி டிஎம்கேக்கு இல்லை. ஏன்னா எதுவுமே செய்யல. அட்லீஸ்ட் 5000 கொடுத்தாவது ஓட்டை வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுத்து புக் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா பாருங்களேன், நீங்க வந்து வில்ல அப்படின்னா நாங்க வில்லாதி வில்ல. உங்களுக்கு மட்டும்தான் அரசியல் தெரியுமா? எங்களுக்கு தெரியாதாங்க? எங்களுக்கு வந்து மக்கள் நலன்ல வந்து அக்கறை இல்லையாங்க? நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா எல்லா விலையும் வந்து ஏத்திட்டீங்க. இன்னைக்கு வீட்டு வரியாக இருந்தாலும் சரி, மின்சாரமா இருந்தாலும் சரி, சொத்து வரியாக இருந்தாலும் சரி, அரிசி பருப்பு பால் எதுவுமே நீங்க வாங்க முடியாதுங்க. எல்லா விலையும் ஏத்திட்டாங்க. அதுவும் போக 4.5 லட்சம் கோடி இருந்த கடனை, தமிழகத்தோட கடனை இன்னைக்கு 11 லட்சம் கோடியாக ப்ரமோஷன் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய விடியா திமுக அரசு தான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பணம் எங்க போச்சுன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் வந்து நம்ம அமைச்சருடைய கஜானாக்கு போயிடுச்சு. இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள்ல இருந்து கீழே இருக்கக்கூடிய வார்டு கவுன்சிலர் வரைக்கும் என்ன பண்ண முடியுமோ இந்த 5 வருட காலத்துல எப்படி சுருட்ட முடியுமோ அத்தனையும் அவங்க சுருட்டிட்டாங்க. அதனாலதான் 11 லட்சம் கோடி கடன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல முதலமைச்சர் குடும்பம் தான் முதல் குற்றவாளியாக இருக்குது. ஏவன் குற்றவாளி யாருன்னு கேட்டீங்கன்னா அது முதலமைச்சர் குடும்பத்தை தான் நாம முதல்ல கொண்டு வர்றோம். அந்த அளவுக்கு வந்துட்டு இன்னைக்கு மக்களுடைய பணத்தை கொள்ளையெல்லாம் அடிச்சுட்டு திராவிட மாடல் அப்படின்றாங்க. அதுவும் போக அடுத்த முறை எங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க, எங்க சாதனை நாங்க முறியடிக்கணும் அப்படின்றாங்க. அதாவதுங்க, இந்த 5 வருட காலத்துல பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக டிஎம்கே ஏடிஎம்கே இந்த பாகுபாடே இல்லாம தமிழக மக்கள்லாம் ஐசியூல இருக்கிறாங்க. இந்த ஐசியூல இருக்கக்கூடிய மக்களை எப்படிங்க காப்பாத்துறது? அதிமுக ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, எப்படி காப்பாத்துறது? முதல்ல மூச்சு விடுறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்ல. அதனால இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக 3ஆம் கட்டமாக முத்தான 6 தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டு இருக்கிறாங்க. முதல் கட்டமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்த நாள் ஜனவரி 17 அன்னைக்கு 5 முத்தான தேர்தல் அறிக்கைகளை முதல் கட்டமாக வெளியிட்டாங்க. அதற்கு பிறகு பிப்ரவரி 4ஆம் தேதி 2ஆம் கட்டமாக 5 தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டாங்க. இந்த 10 தேர்தல் அறிக்கைகளும் முத்தான தேர்தல் அறிக்கைகள். அந்த 10 தேர்தல் அறிக்கைகளை பார்த்த பிறகு முதலமைச்சருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. ஏற்கனவே அதிமுக ஆட்சியில கொண்டு வந்த அனைத்து நலத்திட்டங்களுக்கும் ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. இந்த 10 தேர்தல் அறிக்கைகள்ல எப்படி நாம ஸ்டிக்கர் ஒட்ட போறோம்ன்ற ஒரு கவலையில இன்னைக்கு டிஎம்கே இருந்தாங்க. அதனால மக்கள்கிட்ட 5000 ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து அடுத்த முறை ஆட்சியை பிடிச்சலான்ற ஒரு கனவுல இருந்த முதலமைச்சருக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கை வந்து இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கொடுத்திருக்கிறாங்க. 3வது கட்டமாக தேர்தல் அறிக்கைகள் 6 முத்தான தேர்தல் அறிக்கைகளை இன்னைக்கு ஜெயலலிதா அம்மாவோட 78வது பிறந்த நாள் முன்னிட்டு இபிஎஸ் வந்து கொடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே 2 கட்டமாக நம்ம 10 தேர்தல் அறிக்கைகள் கொடுத்தாச்சு. 3வது கட்டமாக 6 தேர்தல் அறிக்கைகள், ஆக மொத்தம் 16 தேர்தல் அறிக்கைகளை அதிமுக அரசு கொடுத்திருக்குது. கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க. முதல் தேர்தல் அறிக்கை என்ன கேட்டீங்க அப்படின்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தால், அதிமுக ஆட்சிக்கு வந்தால் முதல் கட்டமாக மக்களுக்கு பண்ணக்கூடிய நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா? ஐசில இருக்க மக்களை காப்பாற்றும் விதமாக அதிமுக அரசு அமைந்த உடனே முதல்ல வந்துட்டு 10,000 ரூபாய் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கொடுத்துட்றாங்க. அந்த 10,000 ரூபாய் வச்சு உங்களுடைய சுமையை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வேற வழியே இல்லை. 5 வருடம் நம்ம கஷ்டப்பட்டுட்டோம், வேற என்ன பண்ண முடியும்? முதல் கட்டமாக 10,000 ரூபாய் நான் கொடுக்குறேன் வச்சுக்கோங்க அப்படின்னு. 3வது கட்டமாக முத்தான 6 தேர்தல் அறிக்கைகள்ல முதல் தேர்தல் அறிக்கை அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் முதல் கட்டமாக 10,000 ரூபாய் அதிமுக அரசு வந்தா கொடுக்குறாங்க. இதுதான் முதல் தேர்தல் அறிக்கை. 3வது கட்டமாக அதிமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கைகள்ல 2வது முத்தான தேர்தல் அறிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, படிச்சு முடிச்சுட்டாங்க, டிகிரி முடிச்சுட்டாங்க பசங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் அரசு வேலைக்காக பதிவு பண்ணியாச்சு. அந்த காலகட்டம் வரைக்கும் எப்படி நாம வந்து சமாளிக்க முடியும்? அதனால டிகிரி முடித்த இளைஞர்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு பண்ணிருக்கீங்க, வேலை கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு இது உதவியாக இருக்கும். அதனால வச்சுக்கோங்க 2000 ரூபாய். அது போக வந்து +2 முடித்த மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உங்களுக்கு உதவித்தொகையாக அதிமுக கொடுக்க போறாங்க. அதிமுக 3ஆம் கட்டமாக வெளியிட்ட
தேர்தல் அறிக்கைகள்ல மூன்றாவது முத்தான தேர்தல் அறிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, மீன்பிடி தடைகாலம் வந்துருங்க. ஏப்ரல் மே ஆச்சுனாக்கா மீனவர்கள் படுற பாட்டை நாம சொல்லி மாளாது. மீன் பிடிக்க போக முடியாது. அப்ப தடை விதிச்சிருப்பாங்க. அப்ப அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்ப நம்ம விடியா திமுக அரசு வந்து 8000 கொடுத்துட்டோம் அப்படின்னு விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது போக மீனவர்களுடைய அந்த கஷ்டத்தை வந்துட்டு டிஎம்கே என்ன தேர்தல் அறிக்கையில கொடுத்து ஏமாத்தினாங்கன்றத நான் ஒரு வீடியோவா உங்களுக்கு நான் வெளியிடுறேன். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 8000 உயர்த்திட்டாங்க அப்படின்னு விளம்பரம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த 8000 வந்து நாங்க 12,000 கொடுக்குறோம். 8000 என்னங்க குடும்பம் நடத்த முடியும்? நீங்க 48 நாட்கள் வந்து நீங்க கடற்கரைக்கு போக முடியாது, மீன் பிடிக்க முடியாது. 12,000 2 மாத காலத்துக்கு நாம வந்து 12,000 உயர்த்தி கொடுக்கிறோம். அப்ப மீன்பிடி தடைகாலம் வரும் பொழுது அதிமுக 3ஆம் கட்டமாக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில 8000 இருந்த அந்த நிவாரண தொகை என்பது 12,000 உயர்த்தி தரப்படும். இதுதான் அந்த 3வது முத்தான தேர்தல் அறிக்கை. டிஎம்கே எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக பார்த்து சொன்னாங்க, பொங்கலுக்கு நீங்க வந்து 5,000 கொடுத்துருங்க, வருஷம் 5,000 கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க ஆட்சி வந்த பிறகு 2 முறை 1,000 பொங்கலுக்கு கொடுத்தாங்க. அது போக கடைசி வருடம் இந்த வருடத்துலதான் பாத்தீங்கன்னா 3,000 கொடுத்தாங்க. ஏன்னா தேர்தல் வருது இல்ல, அதனால 3,000 கொடுத்தாங்க. ஒட்டுமொத்தமா 5,000 கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் போக அதிமுக அரசு இருந்த பொழுது 14 வகையான பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்கப்பட்டது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வேஷ்டி, ஒரு சேலை, சக்கரை, அதாவது சீனின்னு சொல்றோம்ல, அஸ்கா, அதுதான் வந்து கொடுத்தாங்க. 1 கிலோ 1 கிலோ பச்சரிசி. ஏன்னா முதல்வர் குடும்பத்துல சக்கரை இருக்குல்ல, சீனி வச்சுதான் பொங்கல் வைப்பாங்க பொழுது. எங்க ஊருக்கு சைடெல்லாம் அப்படி பண்ண மாட்டோம். வெல்லம் போட்டு, நெய் போட்டு, ஏலக்காய், முந்திரி பருப்பு போட்டு தான் நாங்க பொங்கல் செய்வோம். முதலமைச்சர் வீட்டுல அஸ்கா தான் சேர்ப்பாங்க பொழுது. அப்படிதான் கொடுத்தாங்க. ஆனால் அதிமுக அரசு வந்து 14 வகையான பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்க. எல்லாமே அதுல இருந்துச்சு. வெள்ளத்துல இருந்து ஏலக்காய், முந்திரி, நெய் எல்லாமே வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி அதிமுக 3ஆம் கட்டமாக வெளியிட்ட தேர்தல் அறிக்கைகள்ல 4வது முத்தான தேர்தல் அறிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் திருநாள் அன்று பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கப்படும். அதே மாதிரி அதிமுக 3ஆம் கட்டமாக வெளியிட்ட தேர்தல் அறிக்கைகள்ல 6 முத்தான தேர்தல் அறிக்கைகள்ல 5வது முத்தான தேர்தல் அறிக்கை என்ன தெரியுங்களா? நெசவாளர்களுக்கு விலையில்லா மின்சாரம். நெசவாளர்கள் நமக்கு யாருங்க ஞாபகத்துல வரும்? திராவிட மாடல் ஆட்சியில நெசவாளர்கள்ட்ட கிட்னியை திருடினாங்க. அதுதான் நமக்கு ஞாபகத்துல வரும். பாவங்க அவங்க கிட்ட நான் 5 லட்சம் கொடுக்குறேன், 10 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்தி கிட்னி திருடிட்டு 50,000த்துக்கும் 25,000த்துக்கும் அவங்கள விலை பேசி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நெசவாளர்களுக்கு நம்மளால முடிஞ்சது விலையில்லா மின்சாரத்தை நாம கொடுப்போம். அதே மாதிரிங்க கைத்தறி நெசவாளர்களுக்கு 300 யூனிட்ல இருந்து 450 யூனிட்டாக உயர்த்தி இலவச மின்சாரத்தை அதிமுக ஆட்சி கொடுக்கிறது. அதே மாதிரி விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட்ல இருந்த அந்த இலவச மின்சாரத்தை 1400 உயர்த்தி அதிமுக தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரிங்க டிஎம்கே ஆட்சி வந்த பிறகு ரோட்டோரமா கடை போட்டிருப்பாங்கல்ல, நடைபாதை வியாபாரிகள், அவங்கள அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினாங்க. சொல்லி மாளாது. பாவங்க 50 ரூபா 100 ரூபாய் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம். அவங்க மேல வன்முறையை வந்து திணிச்சாங்க காவல்துறையை வைத்து. நம்ம நிறைய பார்த்திருக்கிறோம். அதற்கான போராட்டத்தை நான் கூட முன்னெடுத்திருக்கிறேன், வியாபாரிகள் நடைபாதை சங்கம் மூலமாக. அந்த மாதிரி நடைபாதை வியாபாரிகளுக்காக அதிமுக அரசு என்ன பண்றாங்கன்னா, 3ஆம் கட்டமாக அதிமுக வெளியிட்ட அந்த தேர்தல் அறிக்கையில 6வது முத்தான தேர்தல் அறிக்கையாக அவங்க வாங்கின அந்த கூட்டுறவு கடனை வந்து தள்ளுபடி செய்யறாங்க. நடைபாதை வியாபாரிகள் அவங்களுடைய வியாபாரத்துக்காக கூட்டுறவு வங்கியில கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த கடனை வந்து அதிமுக அரசு வந்துட்டாங்கன்னா தள்ளுபடி செய்யறாங்க. இதுதான் அந்த 6வது முத்தான தேர்தல் அறிக்கை. ஆக அதிமுக தேர்தலை முன்னிட்டு, இந்த 17வது சட்டப்பேரவைக்கான தேர்தலை முன்னிட்டு 3 கட்டங்களாக தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டு இருக்கிறாங்க. முதல் கட்டமாக 5 தேர்தல் அறிக்கை, 2ஆம் கட்டமாக 5 தேர்தல் அறிக்கை, 3ஆம் கட்டமாக 6 தேர்தல் அறிக்கைகள். ஆக மொத்தத்துல 16 தேர்தல் அறிக்கைகளை இதுவரைக்கும் அதிமுக வெளியிட்டு இருக்கிறாங்க. சோ கண்டிப்பாக இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஞாபகத்துல வச்சுக்கிட்டு டிஎம்கே என்னென்ன பண்ணாங்கன்றதையும் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு, உங்களுடைய ஓட்டு என்பது விற்பனைக்கு அல்ல, அதனால நல்லா சிந்திச்சு ஓட் பண்ணுங்க. ஆக அதிமுக வெளியிட்ட 16 தேர்தல் அறிக்கைகளை பார்த்த பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கனவுல கூட முதலமைச்சர் பதவி ஞாபகத்துல வராது நான் நினைக்கிறேன். சோ மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.